அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பாராக. விசேஷமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களோடு கர்த்தர் கூட இருந்து நன்மையால் முடிசூட்டப் போகிறார். உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழிய போகிறது. எப்பொழுது இந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் அந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் என் வாழ்க்கையில் கண்ட அனுபவம் இது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மட்டுமே மாற முடியும். 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1962 எனக்கு நினைவு வருகிறது. என்னை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். 1ஆம் தேதி போச்சு, 2ஆம் தேதி போச்சு, ஒரே கவலை. 3ஆம் தேதி வந்தது, அதுவும் போச்சு. என்னுடைய கணவர் ஊருக்கு திரும்ப வேண்டிய நிலைமை, ஒரே வேதனை. ஆனால் 4ஆம் தேதி அன்பு மகன் பிறந்த பொழுது எத்தனை சந்தோஷம். அதே போல தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கவலையோடு இருக்கலாம், என்ன நடக்க போகுதோ என்று. இந்த மாதம் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் வாய்க்க பண்ண போகிறார். அதோடு கூட நான் சொன்னது போல என்னுடைய அன்பு மகன் செப்டம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் அனைவரும் என்னோடு கூட சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இன்று காட்டினார். இது வரைக்கும் நான் அதை யோசிக்கவே இல்லை. 1980 ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாக மறுரூபப்படுத்தினார். அதுக்கு முன்னால் கல்லூரியில் பாவம். ஆனால் 18 வயதிலே ஆண்டவர் என் தந்தை மூலமாகவே என் தாயின் மூலமாகவே ஆண்டவருடைய அன்பை அறியும்படி செய்தார். ஒரு கூட்டத்திலே என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலிருந்து முற்றிலுமாக என் வாழ்க்கை மறுரூபமானது. அதே கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் 4 மாதத்தில் கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வந்தார். ஒவ்வொரு முறையும் பலவீனம் வரும். காலேஜுக்கு போகும்போது பலவீனம் வரும். என் பழைய நண்பர்கள் சொல்லுவாங்க, என்னடா சன்னியாசி ஆயிட்ட நீ, உன்னால பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே. இப்போ வா, இந்த வாலிப பருவத்தில் தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். கர்த்தர் உருவாக்கின உலகையை நாம் என்ஜாய் பண்ணணும், எங்க கூட வா என்று சொல்வார்கள். சோதனை வரும். அதே இடத்தில் பாவத்தின் வாசனை வரும், பாவத்தின் காட்சி வரும், பாவத்தின் ஒலி வரும். பலவீனப்படுவேன். அப்பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இனி நான் இந்த பாவத்திற்குள் போகக்கூடாது, ஆனால் எனக்கு பலவீனமாக இருக்கிறது என்று கதறுவேன். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், பால், உனக்கு அநேக நண்பர்கள் இது வரைக்கும் இருந்தார்கள், இனி நான் மட்டும்தான் உனக்கு சிநேகிதனாக இருக்க போகிறேன், நான் மட்டும்தான் உனக்கு நண்பராக இருக்க போகிறேன் என்று. நான் அழுவேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று. அப்பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் எனக்குள்ளே எழும்பும். பரிசுத்த ஆவியானவர் புது பாஷையை எனக்கு கொடுத்து என் மூலமாக, என் வாயின் மூலமாக எனக்காகவே மன்றாடுவார். எனக்கு புரியாதானால் பரிசுத்த ஆவியானவருடைய நவமான பாஷை என் வாயிலேயே வரும். அது வந்தவுடன் பாருங்கள், ஒரு அதிகாரம் என் ஆவியிலே வரும். நான் சொல்லுவேன், என்னை மயக்க வரும் பிசாசே, நீ என்னை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லுவேன். உடனே அந்த பலவீனம் என்னை விட்டு போய்விடும். எனக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அந்த சந்தோஷம் எப்படின்னா, ஆண்டவர் எனக்குள்ள சந்தோஷம் அடைகிறார். செப்பனியா 3:17 அதை வாசிக்கிறோம். He rejoices over you with singing. எனக்குள்ள ஒரே சந்தோஷம், பாவத்தை மேற்கொண்டு விட்டேன், ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், ஏசையா பிள்ளையா இருக்கிறேன் என்ற ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். அது என்னை பலப்படுத்தும். அப்படித்தான் இப்பொழுது 32 வருடங்களாக அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து வருகிறேன். இன்னைக்கு கல்யாணம் ஆன பிறகு என் மனைவியும் எனக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் என்னை பரிசுத்தமணி நடத்தினார்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் என்னுடைய கணவர் அவர்களை ஆண்டவருடைய நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவரிடத்தில் பிரியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருப்பது தான். அது எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியமாக அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பேருக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது என்று நினைக்கிற குணம்தான் அவருடைய குணம். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு துடிப்பு அவருக்கு உண்டு. அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குணம். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பினவுடன் முதலாவது என் தந்தையுடைய ஊழியத்திலே தடைகள் வர ஆரம்பித்தது. எங்க அப்பா ஸ்டேட் பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆகவே 5 நாட்கள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும். அதுக்கு போறதுக்கு லீவ் கேட்பாங்க. அது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு லீவ் நேரடியாக வந்துவிடும். ஆனா அந்த நாள்ல இருந்து நாங்க லீவ் தர மாட்டோம் என்று சொல்லிவிடுவார்கள். நீங்க பெரிய கான்ஃபரன்ஸை நடத்தணும், கவர்மெண்டோட கான்ஃபரன்ஸ் நடத்தணும், நீங்க போக முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். முதல் முறை அப்படி நடந்தது. எங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க அப்பா ஜோமணி பார்த்தாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம மகனை அனுப்புவோம், பாலை அனுப்புவோம். அப்போல்லாம் மேடையில் கூட ஏற மாட்டேன். அவ்வளோ பயம் எனக்கு, அவ்வளோ திகில், வெட்கம், ரொம்ப வெட்கம் நிறைந்தவன். அதுவும் தமிழ்ல பேசவே தெரியாது எனக்கு. வேத வசனம்லாம் ரொம்ப தெரியாது. ஜீவாப்பம் நானேன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், இந்த 2 வயசுல சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அதான். இந்த நிலைமையில ஒரு பக்கம் பலவீனம் எனக்கு. நானே போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஜோமணி அண்ணனுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கு. எங்க அப்பா ஊர்ல இருக்க பிரசங்கியார் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, ஒருத்தர் கூட அவைலபிளா இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் மகனை அனுப்பு, அவன் போய் பிரசங்கம் பண்ணட்டுமே. எங்க அப்பா ஆண்டவர் சொன்னாதான் கேட்பார். எங்க அம்மா சொன்னாலும் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்பார். என்னிடம் சொன்னார்கள், நான் தாராளமாக போகிறேன் என்று சொன்னேன். கர்த்தர் 2 மடங்கு என்னை உபயோகப்படுத்துவார்னு 18 வயசுல எனக்கு விசுவாசம். ஒன்றும் பண்ண தெரியாது, ஒன்றும் பேச தெரியாது, பலவீனத்தின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறேன் நானே இந்த நிலைமை சரி என்று சொன்னேன். உனக்காக அவர் நொறுக்கப்பட்டபடியினால் அவருடைய உடம்பில் காயங்கள் மிகுந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் விடுகிறார். நம்முடைய நோய்களை அவர் நீக்குகிறார். பாவத்தின் பயங்கரத்தினால் நாம் கண்ணீர் விடும் பொழுது, பாவம் நம்மை பிடிக்கும் பொழுது, நம்மை நொறுக்கும் பொழுது அவர் அதை நினைவு கூறுகிறார். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினதை நினைவு கூறுகிறார். அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார். கர்த்தர் அப்படித்தான் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்தார். முதல் கூட்டத்திலே 5000 பேர் எழுந்து வந்து ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். நான் அல்ல, மனிதன் அல்ல, இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி அவர் அழைக்கிறார். பாவத்தினால் உண்டாகும் மரணத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்கும்படி உங்களை அழைக்கிறார். வெட்கப்படாதே, எழுந்து வா, எழுந்து வா. இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும். என் பாவம் நீங்க வேண்டும், என் பாவம் நீங்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட விரும்புகிறவர்கள் முன்னெழுந்து வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாருங்கள், இயேசுவின் ஆணி பாய்ந்த கரத்திற்குள் வாருங்கள். இயேசுவின் ஆணி பாய்ந்த கரத்திற்குள் வாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். என் பரிசுத்தத்தை நம்பி அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அப்படிதான் 28 வருஷம் என் தந்தை சொன்னதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசு அழைக்கிறார் ஊழியம் இன்று உலகமெங்கும் இறைவன் இயேசுவின் வார்த்தையை தொலைக்காட்சி ஊழியம், கடித ஊழியம், ஜெபகோபுர ஊழியம், பொதுக்கூட்டம், இன்டர்நெட் ஊழியம் போன்ற பல்வேறு வழிகளில் மக்களின் கண்ணீரை துடைத்து அற்புதங்களை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று தருகின்றது. இறைவன் இயேசு அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களை எடுத்து பயன்படுத்தும் இந்த வல்லமையான விதங்களில் ஒன்றாக தி வேர்ல்ட் யுனைடெட் நடத்திய முதல் உலக ஆன்மீக தலைவர்களின் மாநாட்டில் இந்தியாவிலிருந்து டாக்டர் பால் தினகரன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இதில் உலகமெங்கிலும் இருந்து சுமார் 50க்கும் மேலான நாடுகளில் இருந்து 200க்கும் மேலான பல்வேறு ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உலக சமாதானத்திற்காக ஓர் சமாதான உடன்படிக்கையை அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வாசிக்க அனைத்து ஆன்மீக தலைவர்களும் அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டனர். Inner transformation among people. ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இறைவன் இயேசுவின் அன்பால் நிறைந்த டாக்டர் பால் தினகரன் முதல் முறையாக இந்தியாவில் இறைவன் இயேசுவின் சரிதையை தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக தயாரித்து தூர்தர்ஷன் நிலையத்தின் மூலம் 1983 ஆண்டிலே ஒளிபரப்பு செய்தார். இன்று இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சுமார் 11 மொழிகளில் வாரந்தோறும் 448 நிகழ்ச்சிகள் 23 தொலைக்காட்சி நிலையங்களிலும் மற்றும் ரெயின்போ டிவி மூலம் உலகமெங்கும் இயேசுவின் வார்த்தையை எடுத்துச் செல்கிறது. இதில் குறிப்பாக அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான டே ஸ்டார் மற்றும் பல்வேறு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிலையங்கள் மூலம் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது. இத்தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வருகின்றனர். 1986 ஆண்டு தன் உயிரினும் மேலாய் அன்பு காட்டிய தனது தங்கை சகோதரி ஏஞ்சலை ஒரு கொடிய கார் விபத்தில் இழந்தும் தன் மனதில் துக்கத்தை அடைத்துக் கொண்டு இறைவன் இயேசு தன் தகப்பனாருக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும் பொருட்டு தன் தகப்பனாரோடு காருண்யா பல்கலைக்கழகத்தை அரும்பாடுபட்டு கட்டி எழுப்பினார். இன்று காருண்யா பல்கலைக்கழகத்திலிருந்து லட்சத்திற்கும் மேலான மாணவ மாணவியர் இறை அன்போடும் சிறந்த ஞானத்தோடும் மனதுருக்கத்தோடும் இவ்வுலகிற்குள் காருண்யா நட்சத்திரங்களாக திகழ்கின்றனர். I, Dr. Paul Dinakaran, Chancellor of Karunya University, declare the 10th convocation of the Karunya University open. All praise and glory to our merciful King. Majesty, greatness we youth must sing. All praise and glory to our merciful King. Majesty, greatness we youth must sing. இந்த காருண்யா யூனிவர்சிட்டி என் பையனுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாழ்க்கையே தந்திருக்குது. இதை மறக்கவே முடியாது. எங்கள் வாழ்நாளில் என்னால் இந்த ஒரு காருண்யா இந்த யூனிவர்சிட்டியை வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாமல் என் பையன்தான் மொத படிப்பு பட்டம் வாங்கணும். இதுதான் பெருமையாக. என் பொண்ணு 12th படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டு. அதில் அவள் ரொம்ப உடஞ்சி போயிட்டா. அப்போ கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் வந்துட்டா. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே வாலிப வயசுல என் பிள்ளைகள் பின்வரை போகக்கூடாது, நல்லா வரணும் அப்படின்னு. கடைசியில் அவள் பிஇ அங்கேயும் லோக்கல் படித்தா. அப்புறம் எம்டெக் இங்கே சேர்ந்தா. அவளே தான் கேட்டா, எம்டெக் நான் காருண்யாவில் படிக்கிறேன். இங்கே சேர்ந்தப்பறம் அவளுக்கு நல்ல கடவுள் மேலே நல்ல நம்பிக்கை வந்துச்சு. மெயின் திங் லேர்ன் பண்ணது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது ஒரு எக்ஸ்டென்ட் மேலே நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோத்துக்கு இருந்ததில்லை. இவ்வளோ ஒரு க்ளோஸாக காட்லி ஒரு ரிலேஷன் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்டென்ட் கூட நம்மளோட கடவுள் கூட லிங்க் ஆக முடியும்னு இவ்வளோ நாள் தெரிஞ்சதில்லை. பட் கார்னியா ரியலி ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த 2 வருஷம் போகும்போது உண்மையிலே கண்ணீரோடு தான் வெளியே போகிறோம். இங்கேருந்து போகிறோங்கிற அவ்வளோ வருத்தத்தோடு வெளியே போகிறோம்.
வரும்போது என்னவோ இஷ்டம் இல்லாமல் பாதி வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம விட்டு போகிறோம், இங்கே இருக்க எவ்வளோ மெமரிஸை மிஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ரேயரை மிஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸு அவங்க கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு விஷயமும். ஆனால் வில் ரியலி மிஸ் காருண்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்பிங் டெண்டன்சின்னு அவ்வளோவா கிடையாது, நான் அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தவங்க விஷயத்தில். பட் காருண்யா மீன்ஸ் கம்பேஷன். அதான் ஃபஸ்ட் இங்கே டீச் பண்ண ஃபஸ்ட் விஷயம் அதுதான். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்லித்தர விஷயம் ஒவ்வொன்றும் அவ்வளோ வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எவ்வளோத்துக்கு நம்ம ஒரு அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க சுச்சுவேஷனில் இருந்து நம்ம யோசிக்க சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்தில். அதுமாதிரி இப்போது நிறைய கற்றுக்கிறேன். அதுமாதிரி என்னால் முடிஞ்ச டவுன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சந்திக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக கண்டிப்பாக என்னால் இருக்க முடியும். நிச்சயமாக இருப்பேன் இதுக்கு மேலேயும். இறைவன் இயேசு தனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்திய மக்கள் செழித்தோங்க, இங்குள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் வாழ வழியில்லை என்று தவிக்கும் மக்களுக்கு சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். எனக்கு நடந்து போக கூட தெம்பில்லாத இந்த நிலையில எனக்கு ஆண்டவர் இந்த வண்டி உங்க மூலமா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா மக்கள் பார்த்து எங்களை ஒதுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நாங்களும் வெளி உலகத்தை பார்ப்போம் இது வந்துச்சுன்னா. இப்போ சீசா மூலிமா எனக்கு மிஷின் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வருமானத்தை கொடுப்பேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரசங்கம் மட்டும் செய்து ஜெபம் மட்டும் செய்து அவர்களை பராமரிக்க என்னுடைய உள்ளம் எனக்கு உந்தாமல் தொடர்ந்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வழியும் உண்டு பண்ணும்படியாக, ஒரு வழியை வகுக்கும்படியாக தான் வாழ்வு கொடுப்போம் வாருங்கள் என்று சொல்லி சீஷாவை நாங்கள் நடத்தி வருகிறோம். இதில் ஏறக்குறைய 2,50,000 பிள்ளைகள் பாக்கியம் பெறுகிறார்கள், பலன் பெறுகிறார்கள். ஏழை பிள்ளைகள். இந்த நாளிலும் ஏறக்குறைய 25,000 புதிய ஸ்கூல் கிட்ஸ் பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம். கிறிஸ்மஸின் போது திரளான புதிய ஆடைகளை வழங்குகிறோம். இன்னும் புதிய திட்டமாகிய மருத்துவமனை ஒன்றை இப்பொழுது 40 படுக்கைகள் அடங்கிய மருத்துவமனையை இயக்கி வருகிறோம். அதை 300ஆக பெருகச் செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவும்படியாகவும் நிறுவும்படி திட்டமிட்டிருக்கிறோம். சின்ன சின்ன தொண்டு செய்வோம், சிட்டுக்குருவி போல சிறகடித்து பறக்க சீஷா என்றும் உங்கள் தோழன். எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் காலை இழந்துட்டேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனாதை போல் வாழ்ந்துட்டு இருக்கேன். கணவரோட அன்பு இல்லை, எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க. அம்மா அப்பா கூட என்னை பாரமாக நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அவளை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் டேட்டா என்ட்ரி பார்ட் டைம் ஜாப் செஞ்சேன். அவளை வந்து ஒரு க்ரீச்சில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். என் கால் கூட சரியில்லாத நிலையில் ஊண்டுலேருந்து ரத்தமாக வடியுது. எனக்கு நடந்து போக கூட தெம்பில்லாத இந்த நிலையில் எனக்கு ஆண்டவர் இந்த வண்டி உங்கள் மூலமாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சீஷா தொண்டு நிறுவனத்துக்கும் நன்றி சொல்கிறேன். ஒரு மகளை மனதார வாழவை அற்புதமான முத அன்பினால் நிரப்பி அவள் பிள்ளையும் ஆசீர்வத்து குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வத்து செழிக்க செய். ஒரு வழியை திறந்த கனம் பண்ணி உயர்த்தும். கண்ணீரே நீ இருக்கக்கூடாது. என் பேர் சத்யா. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் கற்றுக்க வந்திருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ்னால் எனக்கு என்னென்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும் தான் தெரியும். இங்கே வந்தோடனே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். கம்ப்யூட்டர்ஸில் சேலரி போடுறது அதெல்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர்லேருந்து இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து. சீஷாக்கு ரொம்ப நன்றி. சீசா மூலியமாக நான் டெய்லரிங்
கற்றுக்கிட்டேன். 6 மாதம் ரொம்ப சந்தோஷமாக நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் தைக்க தெரியும். மிஷின் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ சீசா மூலிமா எனக்கு மிஷின் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வருமானத்தை கொடுப்பேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பரிசுத்தத்தை நம்பி அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படிதான் 28 வருஷம் என் தந்தை சொன்னதையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்று இந்த ஊழியர் கர்த்தருடைய வல்லமையினால் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. அதோடு கூட முக்கியமான காரியம், கர்த்தர் என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். நான் பெரிய பரிசுத்தவான் அல்ல, ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார். Jesus is with me. Jesus is with our family. அதான் முதல் படி. இன்று அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். என் தந்தை போன பிறகும் நான் அழுதேன். இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட எங்க அப்பா வாங்கி வாங்கி கொடுப்பாரு, நான் வேலையை மாத்திரம் செஞ்சிட்டு இருந்தேன். இனி யார் வாங்கி கொடுக்க போறாங்க? ஆண்டவர்கிட்ட வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், உலக தகப்பன் இல்லையே. 23 நாட்கள் என் தந்தை மரித்த பிறகு நான் அழுதேன். என் மனைவிக்கு தான் தெரியும். ராத்திரியும் பகலும் தூங்கவே மாட்டேன். பகலெல்லாம் இயேசு அழைக்கிறார் காருண்யா சீஷா வேலைகள். அதோடு கூட ராத்திரியில் வந்து அழுவேன். நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் போனால் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கும் பங்காளர்கள் தடுமாறுவார்களே, தடுமாறுவார்களே. எப்பனாலும் தினகரனுக்கு எழுதலாம், ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுவார்னு இவ்வளவு நாள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். போதகர்கள் எத்தனை பேர், அரசியல்வாதிகள், இன்னும் கவர்மெண்ட் நடத்துகிறவர்கள் எத்தனை பேர் என் தந்தையிடம் சொல்லி அவர் ஆண்டவரிடம் கேட்டு பதில் கொடுத்து கொண்டிருந்தார். இனி அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள் என்று கலங்கினேன். யார் இருக்கிறார்கள்? இத்தனை பங்காளர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்பொழுதுதான் 23 நாட்களுக்கு பிறகு ஆண்டவருடைய மகிமை என் மீது நிழலிட்டது. ஆண்டவர் தோன்றி பேசினார். உங்க அப்பா போயிட்டாருப்பா, இனி நானே உனக்கு தகப்பனா இருப்பேன், நானே உனக்கு தகப்பனா இருப்பேன். நான் உன்னோடு பேசுவேன், நான் சொல்றது நீ செய். வரைக்கும் உங்க அப்பா மூலமா சொல்லிட்டு இருந்தேன், நீ நானே உனக்கு சொல்லுவேன், நான் சொல்லுகிறதை செய், ஆனால் நானே உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அதன் பிறகுதான் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு மகிமையான கிரியைகளை 6 வருடங்களில் செய்திருக்கிறார். டெல்லி ஜெபகோபுரம், இஸ்ரேல் ஜெபகோபுரம், எல்லாவற்றிலும் கடன் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பங்காளர்களாகிய உங்கள் மூலமாக வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். கடன் இல்லாமல் ஒவ்வொன்றை நிறைவேற்றி வருகிறார். 2 மடங்கிற்கு மேலாக கர்த்தர் ஊழியத்தின் மூலம் ஜனங்களை அவரே ஆசீர்வதிக்கிறார். என்னால் உண்டானதால் நான் வெறும் கீழ்ப்படிந்து கிரியை செய்கிறேன். அதுவே பரிசுத்தம், அதுவே ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தம். கவலைப்படாது. I thank God for His mercy, and at this time I'd like to greatly honor the memory of my precious father, Brother D.G.S. Dinakaran, and my precious mother, Mrs. Stella Dinakaran, for their great sacrifice, their prayers, their love, and their unconditional sacrifice to make me what I am. Now I request my mother to bless me. Our precious Heavenly Father, thank you, Lord, for all the goodness and mercy
was showered upon my precious son, Master. Thank you, Father. I give you all the grace, all the thanks, and glory for your precious name, because you have made him a servant of God. You heard my dedication when he was a small baby. Until now, you brought him to glorify your name. Thank you, Lord. And lay the mighty hand upon him and increase your blessing upon him from today, more than what he was blessed all these 50 years. Right now, lay the precious hands, loving hands, and bless him, Lord, and give him good health and strength. Lord, whatever he does, let it prosper. Let it prosper. Wherever you take him, go before him and guide him and lead him in a beautiful way. Thank you for hearing this simple prayer and honoring your servant. In Jesus' name, I pray. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear ones. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear ones. May God bless you, dear. Happy long life to you. Happy long life to you. Happy long life to dear ones. Happy long life to you. Happy birthday to you. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்காக பிரார்த்தனை செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவன் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடும், திருமண வைபவ நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் ஆண்டவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பிரார்த்தனை செய்வோமா? இயேசுப்பா, என்னை மீண்டும் அது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஒன்றுமில்லை என்று நீர் அறிந்திருக்கிறீர். என் கரங்கள் மண்ணான கரங்கள் ஆண்டவனே. ஆனாலும் என் மீது இரக்கம் வைத்து என்னை உருவாக்கி என்னை வழி நடத்தி ஆண்டவனே உமது சித்தத்தை நிறைவேற்ற என்னை இரக்கமாக உபயோகப்படுத்தி வருவதற்காக நன்றி சுவாமி. நான் பேசுவதினால் அல்ல, நான் ஜெபம் பண்ணுவதினால் அல்ல, என் பரிசுத்த ஜீவியத்தினால் அல்ல, உமது இரக்கத்தின் நிமித்தம், உமது அழைப்பின் நிமித்தம், உமது பாசத்தின் நிமித்தம், ஜனங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் அன்பின் நிமித்தம் என்னை நீர் முன் நின்று முன் சென்று கரங்களை பிடித்து என்னை விட்டு விலகாமல் என்னை வழி நடத்த போகிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி. நானும் உம்மோடு நிலைத்திருந்து உம் சித்தத்தை இந்த வருடம் முழுவதும் நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காக உம்மிடம் பிரார்த்தனை செய்ய நீர் அழைத்திருக்கும் இவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். அவர்களுக்கும் அதே கிருபையை தாரும். ஒரு நாளும் அவர்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது ராஜா, பயப்படவே கூடாது. அவர்களுக்கும் அந்த கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கும் குடும்பத்தினரை ஆசீர்வதியும். அதே போல என்னோடு பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் முத பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.